என்ன கவலை, கோடிக்கணக்கான பணம் இருந்தது. இன்னைக்கு இவர் இந்த நிலைக்கு தள்ளியது அவர் சீராத குடிப்பழம். மகனே விரும்பல, அப்பங்கிட்ட ஒண்ணும் இல்லை, என்ன இருக்கும். அப்ப இங்க அப்பா வந்து குருவா மாறல. இல்ல, அப்பாவே எங்கேயோ குடிச்சிட்டு எங்கேயோ பூஜா உள்ள படுத்து கிடந்தா மகன் இப்படி எங்கோ கண்டுபிடிக்கும். தமிழச்சிகளே பிடிக்காது. உதயசந்திரியா ராதாவாக மாற்றியதே பாரதி ராஜா தான். ஏன் 8 கோடி தமிழச்சியில ஒரு நடிகை இல்லையா? இந்த பாரதி ராஜா, இளையராஜா, இந்த கும்பலுக்கு தமிழன் தமிழச்சியை பார்த்தாலே வரும். ஏன் இனிய தமிழ் மக்களே, இது ஏமாத்துறது. சினிமா என்பதை மது மாது சூதுல தான் கட்டமைக்கப்பட்டது. எனக்கு தெரிஞ்ச ஒரு உச்சபட்ச நடிகர், பிடித்த நடிகைகளோடு உல்லாசமா இருப்பார் அவருடைய பங்களாவில். அந்த நடிகைக்கு தேவையான பணத்தை மனைவிட்டு போய் வாங்கி. பல இயக்குநர்களுடைய வாரிசுகள் யாருக்கும் தெரியாம போனதுக்கு காரணமே இருக்கீங்க. இப்போ அப்ப இவர் அழிந்து தரமா உங்க அப்பா அப்படி எடுத்துக்கலாங்களா? அப்ப வேற வழியே இல்லை. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ செக்ஷன்ல யார் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் ஐயா அவர்கள். வாங்க அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன இயக்குநர்களை ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் பாரதி ராஜா அவர்கள். தமிழ் சினிமா அவர் செஞ்ச புதுமைகள் எக்கச்சக்கன்னு சொல்லலாம் ஐயா. முக்கியமாக சொல்ல போனால் செட்டுக்குள்ள இந்த சினிமாவை தெருவுக்கு கொண்டு வந்தவர், அதாவது மக்கள் மத்தியில் கொண்டு வந்தவர் பாரதி ராஜா அவர்கள் தான். அவர் செஞ்ச புதுமைகள் சினிமா என்னன்னா நீங்க என்னென்ன சொல்வீங்க? இல்லை, பாரதி ராஜாவை பொறுத்தவரை சென்னையில் ஏவிஎம், பிரசாத், இதுதான் திரைப்பட நகரம். அதை மாற்றி நீங்கள் கிராமத்து பக்கம் கிராம நடனங்களை, கிராமிய பாட்டுக்களை கிராமத்துக்கு கொண்டு போய் சேர்த்தவர் பாரதி ராஜா என்ற சின்னச்சாமி. இவர் பெண்கள், நீங்கள் அதாவது தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில் பெண் குழந்தை பிறந்தால் எருக்களப்பால் கடுமையான விஷம் குழந்தைக்கு, பெண் குழந்தைக்கு கொடுத்து அதை கொள்வதற்காகவே சில தாதிகள் இருப்பாங்க, அவர்கள் எடுத்து கொடுத்துருவாங்க. அந்த குழந்தைக்கு எருக்கள், அதாவது கொடூரமான விஷம், காலில் போட்டால் கால் புண்ணாயிரும். பிறந்த பிஞ்சு குழந்தைக்கு அந்த எருக்கள் பாலை கொடுத்து கொள்ளுவது வழக்கம். நீங்கள் இந்த தமிழ் இனம், உலகத்தையே கட்டியாண்ட தமிழ் இனம் வரலாறு. பெண் குழந்தைனா அவ்வளவு கொடுமை. சீறு செனத்தி அந்த குழந்தையை பெற்றவுடன் அந்த பல ஆயிரம் வேணும், லட்சம் வேணும், இப்போ கோடி வேணும். அப்போ இந்த குழந்தைகள் கொல்லப்படுவதற்கான விழிப்புணர்வு படம் தான் கருத்தம்மா. கருத்தம்மா பாரதி ராஜா அம்மா பேரே கருத்தம்மா. இந்த படம் வந்த பிறகுதான் தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில் இப்படி ஒரு அவலம், பெண் குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள் என்கின்ற செய்தியை கருத்தம்மா படத்தில் தான் பாரதி ராஜா சொன்னார். பாரதி ராஜாவை பொறுத்தவரை நீங்கள் 16 வயதினிலே, அதே போல் கிழக்கே போகும் ரயில், இப்படி பல படங்களை, தமிழ் உலகம் பேசப்படுகிற பல படங்களை கொடுத்தவர் பாரதி ராஜா. அதோட நல்ல இயக்குநர்களையும் கொடுத்திருக்காரு, மனோபாலா. அடுத்து பாக்யராஜ் உட்பட இன்னைக்கு இருக்கக்கூடிய பல இயக்குநர்கள், பாண்டியராஜா, இப்ப மணிவண்ணன், இப்படி பல பேரை இயக்குநர்களாக உருவாக்கியவர் பாரதி ராஜா. இந்த பாரதி ராஜா ஒரு காலத்தில் சினிமா மீது உள்ள கடுமையான மோகத்தால் தான் வேலை பார்த்த அந்த சுகாதாரத்துறை வேலையை தூக்கி வீசிட்டு சென்னை வந்து பெட்ரோல் பம்பில் வேலை செய்கிறார். ஏன்? சினிமா கோடம்பாக்கத்துக்கு பக்கம் இழுத்தது. முதல்ல திரைப்பட இயக்குனர் தொழிலை கற்றுக்கொள்ள புட்டனான ஒரு கன்னட இயக்குனர் தான் போய் தொழில் கற்றுக்கிறார். அப்போ அவரை எது தள்ளியதுன்னா, இந்த திரைப்படம் அவரை நோக்கி தள்ளியது. இது பாரதி ராஜாவை பார்ப்பனிய இயக்குநர்கள் பாலச்சந்தர், அந்த முழுக்க இவர்கள் தான் அந்த திரைப்படத்துறத்தை கட்டுப்பாட்டு வச்சிருந்தாங்க.
ஆனா அதை உடைச்சவர் இவர். பாரதி ராஜா. ஆ? என்ன காரணம்னா அவர்களை மீறி யாரும் திரைப்பட உலகத்துக்குள்ள வர முடியாது. நாடகமா இருந்தா ஷோ நம்ம ஒய்ஜி மகேந்திரன், மகேந்திரன், எஸ்வி சேகர் இவர்கள். திரைப்படம்னா பாலச்சந்திர, ஜெமினி கணேசன், சாம்பார் ஒன்று ஒரு நடிப்பே இருக்காது. இருந்தாலும் அவர் தான் கதாநாயகனாக இந்த பார்ப்பனிய கும்பல் நீண்ட நாளா அவரை தான் காண்பித்தது. அப்போ இதெல்லாம் பல பல இயக்குனர்கள், நடிகர்கள், நடிகைகள், யார் சீரியல் இருக்கிற நடிகைகள் பூரா ரேவதி, ராதிகா, ரஞ்சிதா, ரேகா, இப்படி பட்டியல், ரஞ்சித், பல பேரை நடிகைகளாக்குனார். ஐயா குறுக்கிட்டுக்கு மன்னிக்கணும். இப்போ நீங்க சொன்னீங்க தமிழ் சினிமாவோட ஒரு முத்து அப்படின்னு இவர் சொல்றாங்க, நீங்க சொல்ற பார்த்தா. ஆனா அப்படிப்பட்ட பாரதி ராஜா அவர்கள் இப்போ சுயநினைவை இழந்து இப்போ டி நகர்ல இருக்க பாரதி ராஜா ஹாஸ்பிட்டல்ல வந்து தீவிர சிகிச்சையில இருக்காரு. அது எதுக்காக காரணம்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மகன் மனோஜ் அவர்கள் திடீர் மரணம் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. அந்த ஒரு அழுத்தம், அந்த ஒரு வலி ரொம்ப அவர் வந்து பாதிப்பு அடைஞ்சதுன்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு அந்த வலி இல்லைங்க, அது வலியும் இல்லை புளியும் இல்லைங்க. அவர் இன்னைக்கு இவர் இந்த நிலைக்கு தள்ளியது அவரோட தீராத குடிப்பழக்கம். வேற நீங்க அதையும் பதிவு பண்ணித்தான் ஆகணும். நீங்க பல திரைப்பட துறை முத்துக்கள், ஏன் மணிவண்ணன் 24 மணி நேரம் குடிப்பார். மணிவண்ணன் 24 மணி நேரம். ஒரு கம்யூனிஸ்ட், ஒரு நக்சலைட்டு, இப்படி ஆரம்ப கால வாழ்க்கை, இப்படியா குடிகாரனா இருப்பான்? 24 மணி நேரம் குடி. பாரதி ராஜா 24 மணி நேரம் குடி. ஏன் இந்த சோகத்தை மறக்கிறதுக்காங்களா இல்ல வேற என்னங்களா? சினிமா நடிகைகள், நடிகர்களை பொறுத்த வரைக்கும் சாப்பிடாம படுத்துருவோம், மது இல்லாம இருக்கவே மாட்டான். இது துணை நடிகையிலிருந்து உச்சபட்ச நடிகர்கள் வரை, ஏன் நடிகராக இருந்து அரசியல் தலைவரான ஆண் பெண் தலைவர்களே இப்படித்தான் மதுவின் மயக்கத்திலே பல பேர் செத்து போயிடுறாங்க. சூழிராஜா இவ்வளவு பெரிய நகைச்சுவை நடிகர், நம்ம இவர் விவேக், மதுதான். மது இல்லாம இவர்களால் வாழ முடியாது. அப்போ அளவுக்கு அதிகமான மது கல்லீரலை கரைத்து விடுகிறது. அதுக்கு ஒரு அடிமை ஆயிட்டாரு. அது மீளவே முடியல. முத்துக்குமார் எப்படி இழந்தோம்? நல்ல பாட்டு எழுதணும்னா ஈஸியார்ல ஒரு கெஸ்ட் ஹவுஸ் போட்டு ஒரு ஃபுல் பாட்டில் வச்சுட்டு நோட்டு மேனாவும் கொடுத்துருவோம். யாரு? அது தயாரிப்பாளர். கண்ணதாசன் எப்படி இருந்தார்? கோப்பையில என் குடியிருப்பு, கோளமையில் என் துணை இருப்புன்னு மது இல்லாம இருக்கவே 54 வயசு செத்து போயிட்டார. பல தத்துவார்த்த தலைவர்கள் பூரா மது மயக்கத்திலேயே வாழ்க்கை. அது இப்போ கூட சுயநினைவை இழந்து இப்போ தீவிர சிகிச்சை எப்படி பாக்குறீங்க? கல்லீரல் செயல்ல இருந்து போச்சுன்னா புது கல்லீரலாக கொடுக்க முடியும்? நடராஜனுக்கு கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு இளைஞனை பல கோடி வச்சிருக்கிற சசிகலா நடராஜனா யாருக்கும் தெரியாது. யாரை சொல்லணும்? சசிகலாவை சொல்லித்தான் சொல்லணும். ஜெயலலிதாவை யாருக்கும் தெரியுதா தெரியலையே, சசிகலாவை அத்தனை பேருக்கும் தெரியும். சசிகலா நடராஜனுக்கு பல கோடி இருக்கு. ஒரு இளைஞனை நீங்க கொன்று அவனுடைய கல்லீரல் கணையத்தை கொண்டு வந்து பொறுத்துனாங்க. ஏர் ஆம்புலன்ஸ்ல கொண்டு வந்து பொறுத்துனாங்க. நீங்க தாக்கு பிடிக்க முடியலையே. அப்போ இந்த திரைப்பட துறையை பொறுத்த வரைக்கும் மது விருந்து, இரவானா போதும் பகலொன்று வேண்டும். மது விருந்து மட்டும்தான் இவர் அடிமை இருந்தாங்களா வேற இருந்தாங்க? சார் நம்ம மது மாது சூது, இது சாதாரண சினிமா துறையில் மது மாது சூது. ஆமா, பீடி, ஜாடி, லேடி, இல்லாதவன் ஒரு பேடி. இதுதான் சினிமா என்பத மது மாது சூதுல தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. மது மாது சூதுல தான் அது கட்டமைக்கப்பட்டிருக்கு. இதுதான் பொழுதுபோக்கு. ஏன் சார் உங்க மகன் வந்து இவரும் வந்து சினிமா துறையில இருந்தவர் மனோஜ் அவர்கள், அவங்க ஃபேமிலி யாரும் கேட்கலீங்களா? எப்படி ரொம்ப அடிமையா இருக்கீங்களே? கட்டுப்படுத்த முடியாது. பெத்த புள்ள சொல்லி கட்டுப்படுத்த முடியாது. நீங்க இவரை தன்னுடைய மகனை ஒரு நல்ல இயக்குனராகவோ, ஒரு நடிகராகவோ, ஒரு சித்தாந்தவாதியாக உருவாக்க முடியலையே. காரணம் இந்த மது தான். நீங்க ரோல் மாடல் உங்களுக்கு யாரு? உங்க மகன் தானே. ஆமா, மகன் யாரை பார்த்து வளர்றான்?
அப்பா பார்த்தா அப்பா இந்நேரம் போதையில் இருந்தாருன்னா, மது தெளிய முடியாத மதுவில் இருந்தாருன்னா, அப்ப எப்படி மகன் எதை எடுத்துக்குவான்? பல இயக்குனர்களுடைய வாரிசுகள் யாருக்கும் தெரியாம போனதுக்கு காரணமே இதுதான். நீங்க இப்போ அப்ப இவர் அழிஞ்சது காரணமா அவங்க அப்பா அப்படி எடுத்துக்கலாங்களா? அப்ப வேற வழியே இல்லை. நீங்க கங்கைவரனோட 2வது மகன் மலேசியா போயிட்டு வரும்போது ஏர்போர்ட்லயே ஒரு பீர் அடிக்கிறார், ஒரு படம் வந்தது பாத்தீங்களா? அப்போ எதை நீங்க மக்களுக்கு சொல்லுகிறீங்க? கலைஞர்கள் என்பது மக்களால் நேசிக்கப்படுகிறவர்கள் இல்லையா? நீங்க ரஜினி ஒரு ஸ்டைல் முடி வெட்டானா 1 கோடி பேர் வெட்டுறான். ஒரு மஞ்சள் சட்டையை போட்டு சுற்றி விட்டானா 1 கோடி பேர் அதை அப்படியே ஃபாலோ பண்றான் இல்லையா? எம்ஜிஆர் ஒரு சட்டை போட்டாரு, அதே மாதிரி எல்லாம் சட்டை போடுவோம். எம்ஜிஆர் ஒரு பேண்ட் தைச்சாரு, அதே மாதிரி ஒரு பேண்ட் தைப்பான். இதுதான் தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம். நீங்க நிறைய குழந்தைகளுக்கு பேரை சினிமால இருந்து எடுக்கிறான். ஒரு விஷயம் சொன்னீங்க, நிறைய பேர் வந்து சினிமால தான் எடுக்கிறாங்க அப்படின்னு. இப்போ இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் எடுத்தோடனே தன்னோட எல்லா படங்கள்லையும் என் இனிய தமிழ் மக்கள்னு சொல்லுவாங்க. ஆனா இவர் அறிமுகப்படுத்த நிறைய ஹீரோனிகள் பார்த்தீங்கன்னா வேற்று மொழியை சார்ந்தவங்க தான். அதுவும் அதாவது என்ன படம்னா அலைகள் ஓய்வதில்லை ஒரு படம் எடுக்குது. அந்த படத்துல கல்லூரி மாணவர்கள் இல்லை, பள்ளி மாணவர்களே காதல் பண்ணலான்னு சொல்லி கொடுத்தவர் அவர் தான். நீங்க பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் காதலிப்பது வயசு 18 வயசு மேலே போகுது. பள்ளி மாணவர்களே காதலிக்கலான்னு ராதா கார்த்திக்கு அம்பிகாவை கதாநாயகியை போடுறதுக்கு சரசம்மா கொடுத்து நிறுத்துது. இது கேரளா மூஞ்சி, மலையாள வாடகை அடிக்குது. தமிழ் மூஞ்சியாக ஒரு நடிகை வேணும்னு தேடுறாரு. எங்கே தேடுவாருன்னா ஐயன் இனிய தமிழ் மக்களை பாரதிராஜா கேரளாவில் போய் தேடுவார், இல்லைன்னா கர்நாடகாவில் போய் தேடுவார், ஆந்திராவில் போய் தேடுவார். ஏன் தமிழ் அந்தளவுக்கு பறந்து விரிந்து இருக்குதுனாலீங்களா இல்லை வேற என்ன காரணங்களா? தமிழச்சிகளே பிடிக்காது யாருக்கு? பாரதிராஜாவுக்கு பிடிக்காது, இளையராஜாவுக்கு பிடிக்காது, தமிழச்சிகளே பிடிக்காது. ஏதாவது பாடகி தமிழச்சி இருக்காளா? சைலஜா, சித்ரா, சிந்துஜா, கந்துஜா, உன்னிகிருஷ்ணன் இவர்கள்லாம் தமிழர்களா? ஏன் தமிழனுக்கு பாடவே தெரியாதா? இளையராஜா வீட்டில் இசைவாணி போய் எத்தனை வாய்ப்பு கேட்டிருக்கா? புஷ்பனு குப்புசாமி பொண்டாட்டி போய் இளையராஜா போய் எத்தனை தடவை வாய்ப்பு கேட்டிருக்கான், கொடுத்துருக்காரா? பிடிக்கவே பிடிக்காது, தமிழச்சிகளை பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் பாரதிராஜா என்ன பண்ணுறாரு, ஒரு மூஞ்சி வேணும் தேடுறாரு. அம்பிகாவுடைய அம்மா சரசம்மா, என் மக உதயச்சந்திரிகா கேரளாவில் இருக்கான்னு கேரளாவுக்கு பறந்து போகிறார். எங்கே? திருவனந்தபுரம் போகிறார். போய் பார்க்குறாரு. யார? உதயச்சந்திரிகா ராதாவாக மாற்றியதே பாரதிராஜா தான். ஏன் 8 கோடி தமிழச்சியில் ஒரு நடிகை இல்லையா? ஒரு தமிழச்சி அழகா இல்லையா? அறிவா இல்லையா? நடிக்க தெரியாதா? இந்த பாரதிராஜா இளையராஜா இந்த கும்பலுக்கு தமிழச்சியை பார்த்தாலே வெறுப்பு. ஏன் இனிய தமிழ் மக்களே, இது ஏமாத்துறது. சார் அதுமாதிரி இவரும் தொடர்ச்சியா சில ஈரோனிங்களை மட்டும் தான் படங்களை போறது, அந்த ஈரோனிங்களும் அரசியல் இருந்திருக்கான்னு சொல்லி சில செய்திகளாம் வந்திருக்காங்க. இதை ஒரு திரைப்படத்துறையில நீங்க பாலியல்ங்கிற எனக்கு ஒரு நண்பர் தயாரிப்பாளர் டைரக்டர் TM ஜெயமுருகன், கடைசியா தீவன் ஒரு படம் எடுத்தார். இப்போ இறந்துட்டார். ஒரு 10 படம் எடுத்திருக்கார். ரோஜா மலரே, புருஷனின் அரசன், சிந்து பாத்து, அடடா என்ன அழகு, இப்படி 10 படம். அவர் தான் தயாரிப்பாளர், அவர் தான் இயக்குனர். என்னுடைய நெருங்கிய நண்பன் இறந்துட்டார். தேவயானி ஒரு வாய்ப்பு கேட்டு வர்றாங்க. நான் சொல்றது ஒரு 15-20 வருஷத்துக்கு முந்தி. அப்போ இந்த காஸ்டியூமை போடுமான்னுனையும் அதே இடத்துல அந்த பொண்ணு கழட்டிட்டு உடைய மாற்றி அந்த பக்கம் திரும்பிக்கிட்டான் இருக்கிற அந்த இடத்துல, அந்த அவருடைய அலுவலக அறையில். இதுதான் சினிமா. இதுதான் நீங்கள் ஒரு பெண்ணை கொண்டு அவங்க அம்மா, சார் நீங்கள் இந்த பெண்ணை வச்சுக்கிங்க, ஒரு மாதத்துக்கு நீங்கள் அந்த பெண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதுதான் வாய்ப்பு. நீங்கள் சரத்குமார் மச்சினிச்சியை கொண்டு வந்து விஜயகாந்த் கொடுத்து, ஏப்பா என் குழந்தையால நடிகையாக்கு, நீயே பயன்படுத்திக்க. நீயே விஜயகாந்த் சரத்குமார் கொண்டு விடுறாரு. நீங்கள் ஏதோ பெருசாக பேசுகிறீங்க. அங்கே அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அங்கே அது ஒரு பெரிய விஷயம். ரஜினிஷுடைய ஆசிரமம் இருந்தது எங்க? பூனாவில். நான் ஒரு 30-40 வருஷத்துக்கு போயிருக்கேன். அவர் இதுக்கு போகிறதுக்கு முந்தி. அப்போ ரஜினிஷுடைய ஓஷா அங்கே காம உலகத்தை வென்றவன் தான் ராம உலகத்தை அடைய முடியும். என்ன உலகத்தை?
முதல்ல காமத்தை ஒழிச்சிருக்கியா, அப்புறம் தான் ராம உலகத்துக்கு போகணும். அங்க எல்லாமே மர்ம கோபால் இருப்பதை போல நிர்வாணம் தான். அங்க ஆடுகள் மாடுகளைப் போல யார் வேண்டுமானாலும் புணர்ந்து கொள்ளலாம். இதுதான். அப்போ திரைப்படத்துறையில டி ராஜேந்தர் சொல்றதுதான், கருப்பா அவள் நடிகையாகி விடுவாள், கற்போடு அவள் நடிகையாக முடியும். அங்க இது ஒரு விஷயமே இது இல்லைங்க, இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. மக்களுக்கு தான் அது ஒரு பெரிய விஷயமா தெரியுது. திரைப்படத்துறையை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு உச்சபட்ச நடிகர் பிடித்த நடிகைகளோடு உல்லாசமா இருப்பார் அவருடைய பங்களாவில். அந்த நடிகைக்கு தேவையான பணத்தை மனைவிட்டு போய் வாங்கிக்கணும். எப்படி இதான் திரைப்படத்துறை. இப்போ விரும்பிய பொருளை வாங்கி சாப்பிடுவோம்ல, விரும்பிய பொருளை வாங்கி சாப்பிடுவோம். அதே போலதான் விரும்பிய சொல்லியிருக்காருங்களா, பட வாய்ப்பு தரணும்னா இப்ப பண்ணுங்க அப்படி. இதுதான் இவர் எல்லாமே இதேதான். ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. அது இருந்தா தான் இது இல்லைன்னா அது இல்லை. அதனால அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஐயா, நீங்க தொடக்கத்துல ஒரு விஷயம் சொன்னீங்க, எல்லா பசங்களுக்கும் ரோல் மாடல் யாரும் கேட்டா அவங்க அப்பா அப்படின்னு. இவர் வந்து குடியால அழிஞ்சாரு, அதனாலதான் அவங்க பையனாம குடி கடுமையானு. அதாவது மனோஜ் அவர்களுக்கு நிறைய கெட்ட பழக்கம் இருந்தது, அதெல்லாம் அவர் இறந்தார்னு சொல்றாங்க. என்ன இருந்ததுங்க? மதுதான். வேற என்ன, வேற எந்த பழக்கம் இருக்கு? எல்லாம் மதுதான். மது என்பது அவர்களால் மறந்து, அதுக்கு பேர் மது இல்ல மருந்து. மருந்துல இருந்து 2 வார்த்தை என்ன? மருந்து முதல் வார்த்தை மா, கடைசி வார்த்தை தூ, மது. அவங்க மருந்தா அதை சாப்பிட்றாங்க. எதுக்கு? கிரியேட்டிவ், கவலையை மறப்பதற்கு, இந்த கவலை என்ற நோயை மறப்பதற்கு மருந்து சாப்பிடுகிறார்கள். ஓகே, அப்ப மனோஜ் அவர்கள் இன்னும் வளர்ந்தே வரல, வாய்ப்பு தேடிட்டே இருக்கிற அப்பா கிட்ட இருந்தே. ஆனா இவரு அப்பாவே படம் எடுக்கிறாரு, மகனை வச்சு படம் எடுக்கிறாரு, ஒன்றும் எடுபடலை. அப்போ நீங்க தந்தையினுடைய முழுமையான அந்த திரைப்படத்துறை அறிவு அவருக்கு போய் சேரும். அவர் விரும்பல, மனோஜ் அவர்கள் விரும்பல, மகனே விரும்பல. அப்பங்கிட்ட ஒண்ணும் இல்லை, என்ன இருக்கு அப்பங்கிட்ட? அப்ப நீங்க அந்த காலத்துல குருகுலம்னு சொல்லுவோம். ஆமா, நீங்க பள்ளிக்கூடம்லாம் கிடையாது. ஒரு 1000 வருஷத்துக்கு ராஜா தன்னுடைய குழந்தைகளை கொண்டு போய் குருகுலத்தில் விட்டுருவான். ராஜா புள்ள, மந்திரி புள்ள, படைத்தளபதி புள்ள எல்லாம் அங்க இருப்பான். அந்த குருவுக்கு துணி துவைச்சு கொடுக்கணும், சமையல் பண்ணி கொடுக்கணும். அதான் குருகுலம். அந்த ஒரு 80 வயது பெரியவர், அனுபவசாலி, அவருக்கு பேரு முனிவர். அவருக்கு 80 ஆண்டு காலம் கற்றுக்கொண்ட விஷயங்களை பூரா யாரு கற்றுக் கொடுப்பாரு? சீடருக்கு. அவர் தான் சீடர். பல சீடர்கள் தான் குருவா மாறி இருக்கான். இதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்தது. அப்ப இங்க அப்பா வந்து குருவா மாறல இல்ல. அப்பாவே எங்கேயோ குடிச்சிட்டு எங்கேயோ கூத்தியா வீட்டுல படுத்து கிடந்தா மகன் இப்படி எங்கோ கண்டுபிடிப்பான். பல நடிகர்கள் எனக்கு தெரிஞ்சு இப்படித்தான். பல நடிகர்கள் இப்படித்தான். பல இயக்குநர்கள் இப்படித்தான். எங்க 1, 2, 3ஆவது விட, 4ஆவது விட, 7ஆவது விட எந்த வீடு இருக்கான்னு தெரியாது. அப்போ மகன் இப்படி தந்தையிட எதை கத்துக்குவான்? அப்பா 4ஆவது வீட்டுல இருக்கான கத்துக்குவானா, இல்ல 3ஆவது வீட்டுல இருக்கான்னு கத்துக்குவானா? அரசியல் அப்படித்தான், சினிமா அப்படித்தான். அப்பா 3ஆவது வீடு, 4ஆவது வீடு, 7ஆவது வீடு இப்படித்தான். எப்பாவது இருக்க வீட்டுக்கு வருவார் மகனை பார்க்க. எனக்கு பல அரசியல் தலைவர்கள், பல சினிமா தலைவர்கள் அப்படித்தான். ஆனா இவர் ஆசைப்பட்டேன்னு, நான் வந்து பையனை வந்து பெரிய ஹீரோ ஆக்கணும்னு ஆசைப்பட்டா நீங்க ஆசைப்பட்டா தான் சரியா இருந்தா தான் தன்னை மாதிரி பையன் வரும். தான் தன்னுடைய மகனுக்கு ரோல் மாடல். தான் எங்க இருக்க, எப்போ இருக்க, என்ன பண்றோம்னு தெரியாம இருந்தா மகன் எப்படி எப்போ நீங்க எங்க இறந்து வருதுன்னு புரியுதா? நீங்க அரச குடும்பத்தை பொறுத்தவரை 7 வயது வரை தான் அவ குழந்தை. எந்த இப்ப ராஜா கதையை முடிஞ்சு போச்சு. ஆண்டான் அடிமை, அப்புறம் அரசன் முடிஞ்சு மக்களாட்சி வந்துருச்சு. இந்த ராஜா என்ன பண்ணுவான்? 7 வயசுக்கு மேல கத்தி தூக்கி வீசிடுவான். இதை வச்சுக்கணும் நீ. இதுதான் அவனுக்கு விளையாட்டு பொருள். எது? கத்தி தான் விளையாட்டு பொருள். யாரு மகனுக்கு யார் ரோல் மாடல்? அப்பா. அப்பா ராஜா. அவன் யுத்தத்துக்கு போயிட்டு வருவான். ஒரு யுத்தத்துக்கு போனான்னா 1000 பேர் செத்து போவான். இவன் படை பேர் 1000 பேர் செத்து போயிடுவான். அப்ப அந்த ரத்த புசிய, அவன் அந்த ரத்த வாடைய அந்த 7 வயசு குழந்தை அப்படியே பார்ப்பான். எங்க இருந்து? யானை மேல அம்பாரத்திலிருந்து பார்ப்பான், இல்ல தேர்லேருந்து பார்ப்பான். அப்போ மனிதர்கள் செத்து கிடப்பதை, சண்டை போடுவதை, ரத்தம் சிந்துவதை, கைகால் போறத, உயிர் போவதை, இதெல்லாம் யாரு பார்ப்பா? ராஜாவுடைய மகன். அந்த குழந்தை 7 வயசு 8 வயசு குழந்தை பார்க்கும். அப்போ அவர்கள் தான் தென்கிழக்கு ஆசியாவை விரிவுபடுத்திய, நீங்க ராஜராஜ சோழனாகட்டும், ராஜேந்திர சோழனாகட்டும், சேர சோழ பாண்டிய மன்னர்களாகட்டும்,
அசோகம் எல்லா அரசுகளும். அது இங்கேயும் புரித்தியும் பார்க்கலாம். அதுதானே, நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அதே போலதான் உங்களுடைய வாரிசு உருவாகும். என்னோட லாஸ்ட் கொஸ்டின்யா, இப்போ சினிமாவா கட்டி ஆண்டவர் தான் பையன்கிட்ட வந்து ஒரு நல்ல அப்பாவும் இல்லை நீங்க சொல்லியிருக்கீங்க, இவருக்கும் நல்ல பையனா அவர் இருந்தது இல்லை. இப்படிப்பட்ட பாரதிராஜா அவர்கள் வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க, ரொம்ப கவலைக்கிடமா இருக்காங்கன்னு சொல்றாங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, இதெல்லாம் இயற்கைங்க, வயசானா மரணம் வரத்தான் செய்யும். ஆனா அதுக்கு ஒரு கவலையும் ஒரு காரணம் இல்ல கவலை என்ன கவலை, கோடிக்கணக்காக பணம் இருந்தது அவர்கிட்ட. இல்ல அது கூட அவங்க சொந்தக்காரங்க ஏமாத்த பாக்கல. யார் தப்பு? அவரோட தப்பு. சொந்தக்காரனை தூங்கிட்டு இருக்கும் கையில் போட்டு எடுத்து விரட்டிட்டு போயிட்டான், அப்படிலாம் இல்ல. சுயநிலை இழந்துட்டார், அதை யூஸ் பண்ணிட்டாங்க. இல்ல சார், அதாவது இவருக்கு காசு இல்லாதனாலதான் சுயநிலைவை இழக்கிறார். பணம் இல்ல, பணம் அதாவது அம்பிகா ராதாவுக்கு ஏஆர்எஸ் கார்டன் 5 ஏக்கரா பக்கத்தில் எம்ஜிஆர் 5 ஏக்கரா கொடுத்தார். இப்போ அது யார்கிட்ட இருக்குன்னா, அந்த 5 ஏக்கரா ஒரு ஏக்கரா இன்னைக்கு 100 கோடிக்கு போகும், 500 கோடிக்கு போகும். யார்கிட்ட இருக்கு? ஒரு ஹோட்டல்காரனுக்கு 99 வருஷம் லீஸு கொடுத்தார். கொடுக்கலாமா அதை? உள்ள 99 வருஷம் லீஸுக்கு ஒரு எக்ரிமெண்ட்டை போட்டு உள்ள போனான்னா இடம் போச்சு. குடியிருக்கிற வீட்டையே டபுள் டாக்குமெண்ட் போட்டு எடுத்துட்டு போயிடுறான். அது எம்ஜிஆர் காலத்தில் 84ல் எம்ஜிஆர் கொடுத்த இடம். அம்பிகா ராதாக்கு 5 ஏக்கரா. இன்னைக்கு அம்பிகா ராதா இடம் அம்பிகா பேர் ராதா பேர்லயே இருக்கு. ஏஆர் பக்கத்தில் 5 ஏக்கரா பாரதிராஜா பேர்ல இருக்கா? இல்லைங்க. யாருக்கு இருக்குன்னா, நம்ம அடையார் ஆனந்த பவன் 5 ஏக்கரா கொடுத்துருக்கான். அன்னைக்கு 500 கோடி ரூபாய் சொத்து. அவன் 99 வருஷம் லீஸு. வாடகை கொடுப்பான், வாடகையும் கொடுக்க மாட்டான். ஏன்? சசிகலாவுக்கே வாடகை கொடுக்கல. சசிகலா ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த பொழுது திருடிய பல ஆயிரம் கோடி இருந்தது. இப்போ சசிகலாவுக்கே வாடகை இல்லை, அதிகாரம் இல்லை, வாடகை இல்லை. பாரதிராஜாவுக்கு அதிகாரம் இல்லை, வாடகை இல்லை. இதுதான். அப்போ யாருடைய தப்பு? ஒரு 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 பொருளை காப்பாற்ற வேண்டியது பொருளுடையவனுக்குடைய பொறுப்பு. வீட்டை பார்க்கணும், நான் இடத்த பார்க்கணும், சொத்தை பார்க்கணும். எப்போ விடியுது, எப்போ இருட்டுது, எங்கே நடக்குது? அப்போ உங்களுடைய தாழ்வுக்கு காரணமே நீங்க தான். அதான் அந்த முன்னோர்கள் சொன்னான், தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நன்மையை தீமையை அடுத்தவெல்லாம் கொடுக்க மாட்டாயா, நீ செய்ததை நீயே அனுபவிக்கணும். இதுதான் பாரதி ராஜா ஒரு இயக்குனர், இமயம். ஆனால் அவரை திருப்பி பார்த்தீங்கன்னா, என் இனிய தமிழ் மக்களே என்கின்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தமே இல்லாத ஒரு இயக்குனராக தமிழர்களை பெரிய சோபிக்கக்கூடிய எந்த நடிகரும் இல்லை, எந்த நடிகையும், தமிழச்சிகளும் இல்லை, தமிழர்களும் இல்லை, பாடகிகளும் இல்லை, இசைவாணிகளும் இல்லை, புஷ்பவன குப்புசாமிகளும் இல்லை. சரிங்க, நன்றிங்க. தொடர்ந்து நன்றி, வணக்கம். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.